அஸ்ஸலாமு அலைக்கும். மாதவிடாய் ஒரு இயற்கை நன்மை, உடல் நலத்திற்கும் பலத்திற்கும் ஒரு அடையாளம். இது ஒரு சாபம் அல்ல, மனித உடலை உருவாக்கிய அல்லாஹ்வின் அடையாளம் ஆகும். சில சிரமங்களை தரக்கூடும், ஆனால் இஸ்லாம் நமக்கு பராமரிப்பு மற்றும் சுன்னா சிகிச்சைகளுடன் வழிகாட்டுகிறது. தேன் மற்றும் சூடான தண்ணீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்திற்கு தேனை பரிந்துரைத்தார்கள். ஒரு மேசை கரண்டி தேன் சூடான தண்ணீரில் கலந்து மாதவிடாய் காலத்து வலி மற்றும் தளர்ச்சி குறைக்க உதவுகிறது. பேர்ச்சம்பழம் சுண்ணா உணவு இரும்பு மற்றும் ஊட்டச்சத்துக்களால் நிறைந்தது. மாதவிடாய் காலத்தில் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. சூடான ஒத்தனம் வயிற்றில் வெப்பத்தை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டது மற்றும் வலியை தணிக்க உதவும். உடலை அன்புடன் பராமரிப்பதை முக்கியமாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். சபர் துவா, திக்ர் மற்றும் சபர் உடலுக்கும் ரூஹுவிற்கும் சக்தி வாய்ந்த சிகிச்சைகள் ஆகும். மெல்லிய இயக்கம் சுலபமான உடல் பயிற்சி அல்லது மெல்லிய நடைப்பயிற்சி சிரமமின்றி கஷ்டத்தை குறைக்க உதவும். இந்த சிகிச்சைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றுவதற்கும் மற்றும் பெண்களின் உடல் நலத்திற்கு முழுமையான பராமரிப்பை அளிக்கிறது.